ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? போதைப் பொருள் விற்பனை செய்வதை பற்றி குறிப்பு ஏதாவது தகவலை கொடுத்தால் அந்த தகவல் கொடுக்கின்ற மீது கொலைவெறி தாக்குதல் பற்றியும், குறிப்பாக நேற்று உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் முத்துக்குமாரை வெட்டி கொன்றதற்கும் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அவருடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக இதை நாங்கள் செயல்படுத்தினோம். அது மட்டுமல்ல, காவல்துறை இனியாவது காவலராவது காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்க முயன்றோம். ஆனால் அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை. அதேபோல் கடந்த 25/3/2020 இரவு சுமார் 11 மணி அளவில் பயிற்சி மருத்துவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர் தங்கும் விடுதிக்கு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து வாகனத்தில் கடத்த முயன்றபோது அதிலிருந்து தப்பித்துள்ளார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள பயிற்சி மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும், அது பிரதான எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுகின்ற அரசு. இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுகிறார், ஒருவரோ எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். நாங்கள் மக்களுடைய பிரச்சனை பேசுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது. அது எவ்வளோ முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்றைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறிக்கின்றார்கள். இது கண்டனத்துக்குரியது. உசிலம்பட்டியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவம் ஒரு காவல்துறையை சார்ந்த காவலர் சம்பந்தப்பட்ட சம்பவம். ஆனால் அது அவர்கள் உறவினர்கள் அவர்களுக்குள்ளே உண்டான பகை சம்பந்தமாக அந்த காவலர் தன்னுடைய டியூட்டியில் இல்லாமல், பணியில் இல்லாமல், தன்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை காவலருக்கே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு என்னவாக இருக்க முடியும்? வீட்டிலே போய் அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய உறவினர்களுக்கு அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு காவல்துறை கண்டறிந்திருக்கிறது. குற்றவாளிகள் விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். ஒரு குற்றச்சம்பவம் நடந்தவுடன் கைது செய்து அந்த குற்றத்துக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன்னாலே நிறுத்துவதுதான் கடமை. ஈரான் நாட்டு கொள்ளையர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் செயின் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்ட 3 மணி நேரத்திலே நம்முடைய காவல்துறை விமானத்தை நிறுத்தி அவர்களை கைது செய்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட சிறந்த காவல்துறை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பதை மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தாக வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது. ஆனால் அவர்களை நோகடிக்கின்ற வண்ணம் அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை, அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்கள் வேகத்தை தடுக்கின்ற வகையில், அவர்களுக்கு மனச்சோர்வை உருவாக்குகின்ற வகையில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை எந்த குற்றத்தையும் கண்டுபிடிப்பதற்கு நிச்சயமாக உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு தயாராக இருக்கிற ஒரு துறை, கண்டுபிடித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னாலே நிறுத்துகிற துறை. அதேபோல் சிவகங்கையில் ஒரு டாக்டர் கடத்தப்பட்டார், பெண் டாக்டர் என்கின்ற ஒரு பொய்யான தகவலையும் சொல்லியிருக்கின்றார். அங்கே டாக்டர் கடத்தப்படவில்லை. அங்கே நடந்த சம்பவம் உடனடியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. கடத்தலில் ஈடுபடவில்லை, பைக்கிலே வந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுக்கு காரணமானவர்களை இன்றைக்கு அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கிறது. எனவே கடத்தல் என்று சொல்லுவதும் அங்கேயும் தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்கின்றார்கள்.